நான் கேட்கிறேன், அந்த 26 சிசிடிவி கேமராக்களும் கோடநாடு பங்களாவிலே அமர்த்தப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அதை கையாண்ட ஒரு இளைஞன் மர்மமாக தற்கொலை செய்து கொள்கிறார். அந்த விவகாரம் குறித்து ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறார்? குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உயர்நீதிமன்ற நீதிபதி முதலமைச்சராக எடப்பாடி இல்லை, அவரை விசாரிக்கலாம் என்றும் சொல்லிவிட்டது. ஆனால் இன்று வரை கொடநாடு வழக்கில் எடப்பாடியை விசாரிக்க தயங்குகிறார்கள். என்ன காரணம்? பொள்ளாச்சி பாலியல் குற்றச்சம்பவத்தை நான் சிபிஐயிடம் ஒப்படைத்தேன், காரணம் என் மடியிலே கனமில்லை. சரி, சிபிஐயிடம் ஒப்படைத்ததனால் மடியில் கனமில்லை என்று சொன்னால், உங்கள் சம்பந்தி மீதான டெண்டர் முறைகேட்டு வழக்கு 4500 கோடி ரூபாய் டெண்டர் முறைகேட்டு வழக்கை சிபிஐ விசாரிக்க கூடாது என்று தடைமனுக்கு போட்டாரே எடப்பாடி, அப்ப அதுல மடியில கனம் இருக்கிறது அர்த்தமா? எடப்பாடி பழனிசாமியே திமுகவோட பீட்டிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்களே. என்னை பொறுத்தவரை இது திமுகவின் குலசாமியே எடப்பாடி பழனிசாமி தாங்க. எடப்பாடியால் அரசியல் பயன்பாடு எதையும் பாஜக பெறவில்லை. இப்பொழுது நேரடி ஆதாயத்தை தொடர்ந்து 10 தேர்தல்களால் பெற்றுக் கொண்டிருப்பது திமுக தான். ஊழல் என்று அன்றைக்கு பிரச்சாரம் செய்தீர்களே, எடப்பாடி அந்த ஊழல் அமைச்சரவைக்கே தலைவராக இருந்த எடப்பாடி வீட்டுக்கு இன்று வரை சாதாரண லஞ்ச ஒழிப்பு தர போயிருக்கா? ஒரு எஃப்ஐஆர் இருக்கா? எந்த 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 ஊழல் வழக்கில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். தடையில்லாத மின்சாரம் தரப்பட்டதே, அந்த மின்சாரம் கொள்ளையடிப்பதற்கு ஏதுவாக நிறுத்தப்பட்டது. யார் சொல்லி நிறுத்தப்பட்டது? அந்த நிறுத்த சொன்ன சார் யாரு? சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ ஒரு ட்வீட் போட்டிருக்கீங்க, கோடநாடு பங்களாவுல சிசிடிவி ஆஃப் பண்ண சொன்னது யாரு, அந்த சார் யாருன்னு கேட்டிருக்கீங்க. என்ன நோக்கத்துக்காக அதை போட்டிருக்கீங்க சார்? இல்ல, அனைத்து இந்திய அண்ணா திமுகவினுடைய அபகரிப்பு தலைவர் எடப்பாடி தன்னை எதிர்க்கட்சி தலைவராக என்று பிரகடனம் செய்து கொண்டிருப்பவர் கிட்டத்தட்ட 8 வருடங்களாகிவிட்டது. புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய இல்லத்தில அவர்கள் வாசம் செய்த முகாம் அலுவலகத்தில ஒரு மிக பெரும் கொடுஞ்செயல் அரங்கேற்றப்பட்டது. அதனை தொடர்ந்து 5 மர்ம மரணங்கள் நடந்தன. அந்த இல்லத்தை கொடநாடு பங்களாவை காத்து கொண்டிருந்த ஒரு ஓம் பகதூர் என்கின்ற ஒரு கூர்க்கா கொலை செய்யப்பட்டார். கிருஷ்ண பகதூர் என்பவர் தப்பி போய்விட்டதாக சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு கனகராஜ் என்கின்ற ஒரு ஓட்டுநர், சயான் என்பவருடைய மனைவி மற்றும் மகள், இப்படி பல மர்ம மரணங்கள் நடந்தன. ஆனால் அன்றைக்கு அந்த சம்பவம் நடக்கிற போது எடப்பாடி முதலமைச்சராக உள்துறையை கையில் வைத்திருந்த, காவல்துறையை கையில் வைத்திருந்த முதலமைச்சர். சம்பவம் நடந்த பிறகு உடனடியாக அம்மாவினுடைய இல்லத்திற்கு அவர் ஓடி சென்று விசாரணை நடத்தியிருக்க வேண்டும். உயிரிழந்தவருடைய குடும்பத்திற்கு உதவி செய்திருக்க வேண்டும். எதையும் செய்யவில்லை. அது மட்டுமல்லாமல் அந்த வழக்கை விரைந்து முடிப்பதில் தான் குறியாக இருந்தார்கள். நான் கேட்பது ஒன்றே ஒன்றுதான். நீங்கள் சட்டமன்றத்தில் அம்மாவினுடைய கட்சியை இன்றைக்கு நான் தான் அபகரிப்பு பொதுச் செயலாளர் என்று பிரகடனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி, இன்றைக்கு அம்மாவனுடைய பிறந்த நாள் வந்து கொண்டிருக்கிறது, பிப்ரவரி 24. ஏறத்தாழ இந்த சம்பவம் நடந்து 8 வருடங்களாகிவிட்டது. ஒரு நாளாவது இவர் இந்த வழக்கு குறித்து 90 நாட்களிலேயே குற்றவாளிகளை தண்டிப்போம் என்று சொன்னீர்களே, ஏன் தண்டிக்கவில்லை என்று திமுக ஆட்சியிடம் கேள்வி கேட்டிருக்கிறார். இப்பொழுது வானகரத்திலே ஒரு ஆதரவாளர் பொதுக்குழு என்ற பெயரிலே ஆதரவாளர் கூட்டம் நடத்தினாரே, அவர் போட்ட தீர்மானங்களிலே ஒரு தீர்மானம், கொடநாட்டிலே கொலையாளிகளை ஏன் தண்டிக்கவில்லை என்று ஒரு தீர்மானம் போட்டார். இவர் இன்றைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய விவகாரத்தை எடுத்துக்கொண்டு ஒரு மலிவான அரசியலை செய்கிறார். நான் என்ன கேட்கிறேன், அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு கொடுஞ்செயல், ஒரு பாலியல் குற்றம் நடந்த உடனே அடுத்த நாளே உயர்நீதிமன்றம் சுமூட்டமாக இந்த வழக்கை கையில் எடுத்துக் கொண்டது. 3 பெண் எஸ்பிக்களை கொண்டு ஒரு தனி விசாரணை குழுவை அமைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கு முறையாக கையாளப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கு தேசிய மகளிர் ஆணையமும் களத்தில் இறங்கியிருக்கிறது. நீதிமன்றம் அரசியல் செய்யாதீர்கள் என்கின்ற அறிவுறுத்தலையும் சொல்லி இருக்கிறது. இத்தனையும் சொன்னதற்கு பிறகு அதிமுகவினுடைய ஆட்களை கொண்டு போய் மால்ல வச்சு பொதுமக்கள் வரக்கூடிய மால்ல வச்சுக்கிட்டு யார் இந்த சார்னு கேட்கிற எடப்பாடி, ஆர்ப்பாட்டம் என்ற பேர்ல பேட்ச் குத்திட்டு சட்டமன்றத்திற்கு போகிற போது அந்த சார் யார் என்று பேட்ச் குத்திட்டு போகக்கூடிய திரு எடப்பாடி, நான் கேட்கிறேன், அந்த 26 சிசிடிவி கேமராக்களும் கோடநாடு பங்களாவிலே அமர்த்தப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அதை கையாண்ட ஒரு இளைஞன் மர்மமாக தற்கொலை செய்து கொள்கிறார். அந்த விவகாரம் குறித்து ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறார்? நீங்க இதற்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமியோட தானே டிராவல் பண்ணீங்க, நமதம்மா ஆசிரியராகவும் இருந்தீங்க. அப்ப நீங்க அந்த கேள்வியை முன் வச்சிருக்கலாமே. இந்த நேரத்துல ஏன் அந்த கேள்வியை முன் வைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இல்லையா? நான் உண்மையை எப்பொழுது வேண்டுமானாலும் பேசலாம். நான் உள்ளிருந்தும் பேசினேன், அதற்காக நான் வெளியே வந்தும் பேசினேன். வெளியே வந்து பேசியதற்கு பிறகு என்னை கூப்பிட்டு விசாரித்தார்கள். இன்றைக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி முதலமைச்சராக எடப்பாடி இல்லை, அவரை விசாரிக்கலாம் என்றும் சொல்லிவிட்டது. ஆனால் இன்று வரை கொடநாடு வழக்கில் எடப்பாடியை விசாரிக்க தயங்குகிறார்கள். என்ன காரணம்? விசாரிக்க தாங்குவது திமுக அரசுன்னு சொல்றீங்களா? நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் நான் இப்பொழுது குற்றம் சுமத்துகிறேன். நீங்கள் 90 நாட்களிலே குற்றவாளியை கண்டிப்போம், கண்டுபிடித்து தண்டிப்போம் என்று சொன்னார்களா அல்லவா?
இன்றைக்கு வரை விசாரணை மாடங்கள் தான் மாறிக்கொண்டு இருக்கிறதே தவிர விசாரணைகள் எந்த முன்னேற்றம் நடந்திருக்கு? முதலில் நீலகிரி மாவட்ட காவல்துறை என்று சொன்னார்கள், அப்புறம் சிபிசிஐடி என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்ப இன்று போலுங்கிறாங்க. நான் என்ன இனிமே கொடநாடு வழக்கை விசாரிப்பதற்கு இந்திரலோகத்தில் தான் நான் வர வேண்டுமா? நான் கேட்பது ஒன்றுதான். கொலைக்குள்ள ஆவண கொள்ளையில் ஈடுபட்ட குற்றவாளிகள் கூடலூர் செக் பாயிண்ட்ல பிடிபட்டதாகவும் அவர்களை ஏதோ ஒரு அதிகார மையத்திலிருந்து அவர்களை விடுவீங்கள் என்று சொன்னதாக தகவல்கள் பரவியதே. ஒரு தனியார் தொலைக்காட்சி தனியாக ஒரு விசாரணை நடத்தி ஒரு ஆவணத்தை வெளியிட்டது. அந்த ஆவணத்தில் குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் ஒருவரை கைகாட்டினார்கள். அவர் எடப்பாடியின் பக்கத்தில் இருப்பவர். நான் கேட்கிறேன், இந்த வழக்கு ஏன் கோமாவில் கிடத்தப்பட்டு குரட்டை விட்டு தூங்குகிறது என்றுதான் எனது கேள்வி. இது குறித்து ஏன் எடப்பாடி பேச மறுக்கிறார்? ஆனா இன்னைக்கு சட்டமன்றத்துல திமுக அரசுக்கு எதிராக தான் அப்படி ஒரு பேட்ச் அணிச்சிட்டு வந்தாரு. இப்போ நீங்க இந்த டைம்ல ட்வீட் போடுறதோ இந்த டைம்ல கொடநாடு சம்பந்தமா பேசுறதோ திமுக உங்களை இயக்குதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படின்னு அதிமுக தரப்புல கருதுறாங்க. சார் நான் சொல்லட்டுமா? குற்றத்தை என்ன வேணா சொல்லட்டும். நான் கேட்பது ஒன்றுதான். நீங்கள் அந்த சார் என்று கேட்பது யார் என்று கேட்பதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை. இந்த கொடநாடு ஆவண கொள்ளையை அரங்கேற்றிய அந்த சார் என்பதை யார் என்பதையும் கேளுங்கள் என்று கேட்கிறேன். உங்களுக்கு தான் மடியிலே கனம் இல்லை, வழியிலே பயம் சொல்றீங்கல்ல. பொள்ளாச்சி பாலியல் குற்றச்சம்பவத்தை நான் சிபிஐயிடம் ஒப்படைத்தேன், காரணம் என் மடியிலே கனம் இல்லை. சரி, சிபிஐயிடம் ஒப்படைத்ததனால் மடியில் கனம் இல்லை என்று சொன்னால் உங்கள் சம்பந்தி மீதான டெண்டர் முறைகேட்டு வழக்கு 4500 கோடி ரூபாய் டெண்டர் முறைகேட்டு வழக்கை சிபிஐ விசாரிக்க கூடாது என்று தடைமனுக்கு போட்டாரே எடப்பாடி, அப்ப அதுல மடியில கனம் இருக்கிறது அர்த்தமா? நான் கேட்பது, நீங்க இந்த சார் யார் என்பது ஒரே கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய நீங்கள் சேர்த்து கொடநாடு விவகாரத்தையும் கேளுங்கள் என்று கேட்கிறேன். இதையும் கேளுங்கன்னு சொல்றீங்க, அதையும் கேட்கலாங்கிறீங்க. ஆமா, அதைத்தான் நான் கேட்கிறேன். நான் திராவிட முன்னேற்ற கழகத்திலும் கேட்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து நீதிமன்றம் நீதிபதி விசாரிக்கலாம் என்று சொன்னதுக்கு கூட பிறகு கூட எடப்பாடியை விசாரணை அளவுக்கு கூட கூப்பிடக்கூடாதுன்னு என்னங்க அவர் என்ன பெரிய தனி அதிகாரம் படைத்தவரா? சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் திமுக அரசு இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டு அழைத்து விசாரணை நடத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திமுகவை பிளவுபடுத்தி வைத்துக் கொண்டு தங்களது தொடர் தோல்விக்கு மிக பெரும் காரணகர்த்தாவாக ஒரு துணையாக இருக்குவது எடப்பாடி தான். அந்த எடப்பாடியை காப்பாற்ற வேண்டும் என்று திமுக நினைக்கலாம். அப்படிப்பட்ட சந்தேகம் தொண்டர்களிடம் இருக்கிறது. இன்றைக்கு வரை இவர்கள் நான் என்ன கேட்கிறேன், இந்த 4500 கோடி ரூபாய் எடப்பாடி பழனிசாமியே திமுகவோட பீட்டிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்களே. என்னை பொறுத்தவரை திமுகவின் குலசாமியே எடப்பாடி பழனிசாமி தாங்க. தொடர்ந்து 10 தேர்தல்களில் வெற்றி பெற வைத்து இன்றைக்கு வரை கட்சிகளை எந்த புனரமைப்பும் செய்யாமல் ஒரு மாவட்ட செயலாளரை கூட மாற்றாமல் தோல்வியை தொடர்ந்து அதிமுகவுக்கு வழங்கி ஒன்றாக இருந்த கட்சியை பிளவுபடுத்தி வைத்துக் கொண்டு கூட்டணியை நொறுக்கி அனைத்து எடப்பாடி செய்த அத்தனை அரசியல் நகர்வுகளும் திமுகவுக்கு ஆதரவான காரியங்களை தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆனா பிஜேபி தான் அதிமுக பிளவுபடுத்துது, பிஜேபி தான் அதிமுக இந்த மாதிரி நடவடிக்கை எல்லாம் மேற்கொண்டாங்கன்னு இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பேசிட்டு இருக்கோம். ஆனா இப்பதான் முதன் முறையா இதுக்கு பின்னாடி திமுக இருக்கு, திமுக தான் காரணம் நீங்க சொல்றீங்க. சார் ஒன்னே ஒண்ணு சார், அண்ணா திமுகவை பிளவுபடுத்தியது, பொதுக்குழுவில கலவரம் செய்தது, இவை எல்லாம் எடப்பாடியை தவிர பாஜக அல்ல. இது நான் உண்மையாக சொல்லுகிறேன். எடப்பாடியால் நேரடி பயனை பெறக்கூடிய கட்சி திமுக தான். எடப்பாடியால் அரசியல் பயன்பாடு எதையும் பாஜக பெறவில்லை. இப்பொழுது நேரடி ஆதாயத்தை தொடர்ந்து 10 தேர்தல்களால் பெற்றுக் கொண்டிருப்பது திமுக தான். நான் திராவிட முன்னேற்ற கழகத்திடம் உங்களை பார்த்து அந்த சார் யார் என்று கேட்கக்கூடிய அவரிடம் ஏன் திமுக கேட்கலாமே? நீங்கள் ஆட்சியில் இருந்த போது நீங்கள் முதலமைச்சரான ஒரே மாதத்துக்குள்ள கொடநாட்டில் இத்தனை சம்பவம் நடந்தது, அதன் பின்னணியில் அந்த சார் யாரும் கேட்க வேண்டியதானே திமுக? ஏன் அவர்கள் தேங்குகிறார்கள்? ஆக இருவரிடம் ஏதோ ஒரு ஒப்பந்த அரசியல் இருப்பது போல இருக்கிறது. அது தொண்டர்களிடம் இருக்கிறது, பொதுமக்களிடம் இந்த பேச்சு இருக்கிறது. ஆட்சிக்கு வந்த 90 நாட்களிலே கொடநாடு குற்றவாளியை தண்டிப்போம் என்று சொன்னார்கள், தண்டிக்கவில்லை. ஸ்மார்ட் சிட்டி ஊழல்ல இருந்து நிலக்கரி 2 லட்சம் டன் நிலக்கரி காணாம போச்சுன்னு சொன்னாங்க. அந்த செய்தி எப்பொழுது காணாமல் போய்விட்டது? எடப்பாடி வீட்டுக்கு இன்று வரை நான் கேட்பது ஒன்றுதான், ஊழல் அரசாங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த அன்றைக்கு குற்றம் சுமத்திய அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடம் கேட்கிறேன், ஊழல் என்று அன்றைக்கு பிரச்சாரம் செய்தீர்களே, எடப்பாடி அந்த ஊழல் அமைச்சரவைக்கே தலைவராக இருந்த எடப்பாடி வீட்டுக்கு இன்று வரை சாதாரண லஞ்ச ஒழிப்பு தர போயிருக்கா? ஒரு எஃப்ஐஆர் இருக்கா? எந்த 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 ஊழல் வழக்கில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஆக நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகமும் எடப்பாடி திமுகவும், நான் அதிமுக என்று சொல்லவில்லை, அது எடப்பாடி திமுக. அதே மாதிரிதான் ஓபிஎஸ் மீதும் அந்த இது போன்ற வழக்குகள்லாம் இருக்கு, சொத்துக்குவிப்பு வழக்கு இருக்கு. அவர் வீட்டுக்கும் எந்த போலீசாரும் போகலையே, அவர் மீதும் எந்த எஃப்ஐஆரும் போடப்படலையே.
நான் ஒண்ணு ஒரு ஆட்சியையே தலைமையேற்று நடத்தி பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, காவல்துறை அத்தனை துறைகளையும் வைத்திருந்து ஒட்டுமொத்த அமைச்சரவைக்கும் காரணமாக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி. அவர் மீது நடவடிக்கை இல்லை என்று நான் கேட்கிற போது நீங்கள் திருப்பி ஓபிஎஸ் மீது அப்படிப்பட்ட குற்றச்சாட்டு இருந்தால் நடவடிக்கை எடுப்பதில் நாங்கள் ஒன்றும் ஆட்சேபிக்கலையே. இல்ல அப்படி பார்த்தா எந்த எஃப்ஐஆரும் அவர் மீது போடப்படவில்லை. லஞ்ச ஒழிப்புத்துறையில புகார் கொடுத்திருக்காங்க அறப்போர் இயக்கம். எந்த ஒரு நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கப்படலையே. அதுக்காக கேட்கிறேன். அதை கேட்க வேண்டியது எடப்பாடி கேட்க வேண்டியதுதான். கேட்கட்டும், எடப்பாடி கேட்க திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்க சொல்லுங்க. சட்டமன்றத்திற்கு எதிர்கட்சி தலைவர் அவர் தானே சொல்றாரு. நான் பேசினா முதலமைச்சர் ஆடி போயிட்டாருன்னு. நீங்க கொடநாடு தான் ஓடி போயிட்டீங்களே, நீங்க கேட்க வேண்டியதானே சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவர் தானே. ஓபிஎஸ் மீது நடவடிக்கை எடுக்கலன்னு கேளுங்க, அதுக்கு முதலமைச்சர் பதில் சொல்லட்டும். நான் கேட்பது நீங்கள் எதிர்கட்சி தலைவர், நீங்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த பொதுச் செயலாளர் என்று சொல்லக்கூடிய நீதிமன்றத்தால் தொண்டர்களால் ஏற்கப்பட இன்று வரை உறுதி செய்யப்படாத தேர்தல் ஆணையத்தால் உறுதி செய்யப்படாத பதவியில் இருக்கக்கூடிய நீங்கள் எதிர்கட்சி தலைவர் என்று சொல்றீங்களே, நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் என்று சொல்லக்கூடிய அம்மாவின் வீட்டிலே கொள்ளையடித்து 8 வருடங்கள் கடந்து விட்டது. இன்று வரை அந்த வழக்கில எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கிறது. அந்த கூடலூர் செக் பாயிண்ட்ல குற்றவாளிகளை விடுவிக்க சொன்னது யார்? நான் கேட்கிறேன் சார், உங்கள்கிட்ட கேட்கிறேன். மத்திய வனத்துறை அமைச்சகம், மத்திய மின்சாரத்துறை, மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம், தமிழ்நாட்டின் மின்சாரத்துறை, இப்படி 4 துறைகள் இணைந்து கொடுத்த ஃபெயில் ஃப்ரீ கரண்ட். அது அம்மா ஓய்வு எடுக்கக்கூடிய ஓய்வு இல்லம் அல்ல, அது ஒரு முகாம் அலுவலகம், முதலமைச்சர் அலுவலகம். அங்கே ஃபெயில் ஃப்ரீ கரண்ட், தடையில்லாத மின்சாரம் தரப்பட்டதே. அந்த மின்சாரம் கொள்ளையடிப்பதற்கு ஏதுவாக நிறுத்தப்பட்டது. யார் சொல்லி நிறுத்தப்பட்டது? அந்த நிறுத்த சொன்ன சார் யாரு? அந்த சார் யாரும் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு நீங்க விசாரிக்க சொல்றேன், நான் விசாரிக்கத்தான் சொல்றேன். எடப்பாடியே கேட்கணும்னு சொல்றேன். இல்ல, எடப்பாடியை நீங்க வந்து கட்சியை பிளவுபடுத்தி வச்சிருக்காரு, ஒரு மாபெரும் தலைவர் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படி சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஏன் கேட்கணும்னு நீங்க கேக்குறீங்க? நீங்களே கேட்கலாமே அந்த கேள்வியை. சார், நான் கேட்டதுனாலதானே என்னையும் கொடுத்து விசாரிக்கிறாங்க, எழுதுறேன், பேசுறேன், அனைத்து விவாதங்களையும் நான் இதை ரைஸ் பண்ணிட்டு தான் இருக்கேங்க. உங்களுக்கு யாரும் மீதாவது சந்தேகம் இருக்கா? ஏங்க, நான் என்னுடைய சந்தேகத்தை எல்லாம் என்னை விசாரித்த விசாரணை அமைப்பிடம் சொல்லி இருக்கிறேன். நான் ஒண்ணுதான் கேட்கிறேன். அன்றைக்கு நடந்த போது முதலமைச்சராக இருந்தவர் அம்மா உயிரோடு இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? விமானம் கிடைக்காட்டினாலும் லாரி பஸ்ல ஏரியாவது ஓடி இருப்பாங்கல்ல. அந்த சம்பவம் நடந்த இடத்திற்கு ஏன் போகல? இது எடப்பாடி வீட்டுல நடந்திருந்தா போயிருப்பாரா இல்லையா? ஆக சம்பவம் நடந்த இடத்துக்கு போகல. நான் கண்ணால் கண்ட ஒரு சாட்சி இருக்காரு பிரதர். ஓம் பகதூர் செத்து போயிட்டாப்ல, கொண்டாச்சு. தப்பி போனதாக சொல்லுகிறார் அல்லவா கிருஷ்ண பகதூர்னு ஒருத்தர். தப்பி போனவர் அவர் சொந்த ஊர் நேபாளம் தானே. இந்திய தேசத்திற்கும் நேபாளத்திற்கும் கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தம் இருக்கிறது. திரு சங்கராச்சாரியார் அங்க போயிருந்த போது தமிழ்நாட்டுல பிரேம்குமார்னு ஒரு எஸ்பி அனுப்பி கூட்டிட்டு இல்லையா? ஏன் இந்த தப்பி போன கிருஷ்ண பகதூர்ன்ற ஒரு அந்த நேபாள குற்றவாளியை, சரி, காவலாளியை கூட்டிட்டு வந்து அவர்கிட்ட விசாரிச்சு அவர் கண்ணால் பார்த்தவர் அல்லவா? இன்றைக்கு வரை அந்த முயற்சியில் கூட தமிழ்நாடு அரசாங்கம் ஈடுபடவில்லை. என்ன காரணம்? இப்படியே போனால் இந்த வழக்கை சிபிஐக்கு நகர்த்த வேண்டி நாங்கள் தொண்டர்கள் சார்பாக அண்ணன் ஓபிஎஸ் அனுமதியை பெற்று நிச்சயமாக விரைவிலேயே நீதிமன்றத்தை நாங்கள் நாடுவோம். நன்றி சார். நன்றி சார். மிக்க நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.